நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். வணக்கம் திரு ஜென்ராம். பேரணிக்கு என்னைக்குமே வரலாற்றில் ஒரு தனி இடம் உண்டு. ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக உலகின் பார்வைக்கு கவனப்படுத்த பேரணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் பொதுமக்களோட கரம் கோர்த்து முன்னெடுக்கக்கூடிய இந்த பேரணி சொல்லும் செய்தி என்னவா இருக்கும்? மாறுபட்ட ஒரு இந்திய அரசியல் சூழல்ல தமிழ்நாடு என்ன நிலை எடுக்க வேண்டுமோ அதை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஒற்றுமை பேரணியை நடத்தி இருக்கிறார். அதுதான் அதுல முக்கியமான செய்தி. அரசியலை அறியாதவர்கள், தமிழ்நாட்டை அறியாதவர்கள், திமுகவை அறியாதவர்கள், மு.க. ஸ்டாலினை அறியாதவர்கள் கடந்த காலங்களில் எது வேண்டுமானாலும் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி என்று வரும்போது தமிழ்நாடு இந்தியாவோடு சேர்ந்து முக்கியமானதொரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை தமிழ்நாடு அரசு மெய்ப்பித்திருக்கிறது. அதுதான் முக்கியம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முழங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு இப்போது இந்தியா வெல்லும் என்ற முழக்கத்தையும் முன் வச்சிருக்குது. ஏன்னா சூழல் மாறும்போது அதற்கு தகுந்த ஒரு அரசியல் முடிவுகளை அரசியல் கட்சிகள் எடுக்கின்றன. தலைமைகள், அடுத்த தலைமுறையை சிந்திக்கின்ற தலைமைகள் எடுக்கின்றன. அதனால அந்த அடிப்படையில தான் இந்த ஒற்றுமை பேரணியை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில தமிழ்நாடு வழக்கம் போலவே தன்னுடைய நிலையை, அதாவது 60களில் நடந்த சீன போருக்கும் பாகிஸ்தான் போருக்கும் எப்படி தமிழ்நாடு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததோ, இந்திய அரசோடு சேர்ந்து நின்று இந்திய ராணுவத்திற்காக நிதி வழங்குதல் உட்பட பல்வேறு துறைகள்ல என்னென்ன பங்களிப்பை கொடுத்ததோ அதே போன்றதொரு நிலைப்பாட்டை இப்போதும் எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில தான் இருக்குது. அதை பார்ப்பவர்கள் சிலருக்கு வேண்டுமானால் பார்வை வேறுபாடுகள் இருக்கலாம். மற்றபடி தமிழ்நாடு கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து வடபுறம் நடக்கக்கூடிய, இந்தியாவின் மேற்கு புறம் நடக்கக்கூடிய போர்கள் கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சாலும் ஒற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல வெளிப்படுத்தக்கூடியமா தமிழகம் தான் எப்பயுமே இருந்திருக்கா? அதாவது மற்றவர்கள் தமிழ்நாட்டை பற்றி விமர்சிக்கக்கூடிய நிலையிலிருந்து இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும்ல. அவங்க எப்போதுமே ஜனநாயக ரீதியான கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து தமிழ்நாட்டிலிருந்து சில உரிமை குரல்கள் வரும்போது கூட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகாரத்தின் பகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை பிரிவினைவாதம் பேசக்கூடிய பகுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இல்லை என்பதை ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் தமிழ்நாடு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் சிலர் அதை பார்க்க மறுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது அது மீண்டும் ஒரு தடவை அந்த சிலருடைய நிலைப்பாடுதான் மோசமானது, தவறானது. தமிழ்நாடு எப்போதும் சரியாகவே இருந்திருக்கிறது, இந்தியாவோடு ஒன்றுபட்டு நிற்கிறது, இந்திய ராணுவத்தின் வெற்றிக்காக முழு ஆதரவையும் தெரிவிக்கிறது என்ற பல விஷயங்களை இந்த ஒற்றுமை பேரணி மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார், மெய்ப்பித்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் முக்கியமான இடமாக நான் நினைக்கிறேன். அது தவிர போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளையும் சர்வதேச அளவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இரு தரப்பும், இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு செய்தி ஊடகங்கள்ல போயிட்டும் இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பதாக. அப்படி ட்ரம்ப் அறிவித்ததன்படி நடந்திருந்தாலும் போர் நிறுத்தம் என்பதும் சரியானதுதான். ஏன்னா முதல் நாள், இரண்டாவது நாள் இருக்கிற நிலைமையில அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்காது என்று சர்வதேசமும் அச்சத்தை வெளிப்படுத்துகின்றன. அதனால அவங்க இதுல தலையிடுகிறார்கள். அதற்கு இரண்டு தரப்பிலையும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னும் தெரியுது. அந்த மாதிரி செய்திகளும் ஊடகங்கள்ல போகுது. அது இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டும். அது அமெரிக்க அமைச்சர்கள் செய்தியாளர் சந்திப்புல உறுதி செய்யறாங்களா, இல்ல இங்க இந்திய அமைச்சர்கள் அதை உறுதி செய்கிறார்களாங்கிறத பார்க்கணும் இனி வரக்கூடிய நிமிடங்கள்ல.
இப்போ இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாகிஸ்தான், இந்தியா இந்த 2 நாடுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. போர் அதை தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது அனைவரினுடைய கவலையாகவுமே இருக்குது. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய ஒற்றுமை, இந்தியாவை நோக்கிய ஒற்றுமை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பார்க்க தவறியவர்களுக்கும் அல்லது பார்த்து மறந்தவர்களுக்கும் இப்போ நடந்த இந்த பேரணி மீண்டும் அனைத்தையும் ஞாபகப்படுத்தும். தமிழகத்தின் ஒற்றுமை இதோ அப்படின்னு பறைசாற்றுன்னு உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை என்றென்றும் தமிழ்நாடு ஆதரித்து நிற்கும் அப்படிங்கிறது இதுல தெளிவாக இருந்திருக்குது. நன்றி திரு ஜென்ராம். இணைவில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.